அன்பார்ந்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய சமுதாய பெருமக்களே, இன்றைய தினங்களிலே தமிழ்நாடு நாகூர் என்ற ஊரிலே நாகூர் சாஹிப் அவர்களுடைய தர்கா கொடியேற்று விழா விமர்சையாக துவங்கப்பட்டு அந்த செய்திகளெல்லாம் நாளிதழ்களிலே பிரபலமாகி நடமாடிக்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் அது தூய மார்க்கம், ஓரிரை கொள்கையை அடிப்படையாக கொண்ட மார்க்கம், அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்களுக்கு முடிவு கட்டிய மார்க்கம், சமாதி வழிபாட்டையும் தனிநபர் வழிபாட்டையும் தரமட்டமாக்கிய மார்க்கம். இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்திலே இந்த மாதிரி சமாதி வழிபாடை நடத்துவது என்பது இஸ்லாத்துக்கு செய்யக்கூடிய மாபெரும் துரோகமாகும். அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாத அவனுடைய அடியார்களுக்கு செய்வதுதான் ஷிர்க், இணை வைத்தல். இந்த மாபெரும் ஷிர்க்கை இஸ்லாமிய சமுதாய பேரிலே செய்து கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்க ஒன்று. இதுபோன்ற விழாக்களிலே பங்கு பெறுவதோ, இதுபோன்ற சமாதிகளுக்கு நேர்ச்சைகள் காணிக்கைகள் செலுத்துவதோ, அந்த சமாதிகளின் பேரிலே மௌலிதுகள் விழாக்கள் கொண்டாடுவதோ மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். நீங்கள் சமாதிகளை விழா கொண்டாடும் இடமாக ஆக்கிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய சமாதியை நீங்கள் விழாக்கோலமாக ஆக்கிவிடாதீர்கள் என்று எச்சரித்திருக்கிறார்கள். சமாதிகளுக்கு செல்லுகின்ற பெண்களையும் சமாதியிலே விளக்கேற்றுகின்றவர்களையும் அல்லாஹ் சபிப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க, இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஆண்களும் பெண்களும் கூட்டம் கூட்டமாக சென்று சமாதிகளுக்கு செல்வது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இதுபோன்ற வழிகேட்டிலிருந்து சமூகம் வெளிப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வழியிலே குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே தெரிந்து மார்க்க கடமைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தி அல்லாஹ்வுடைய அருளை பெற்று நாளை மறுமையிலே வெற்றி பெறுகின்ற மக்களாக மாற வேண்டும். அதற்கு வல்ல அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.